ஸோ நேற்றுக்கு வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு பேக்எண்ட்லேருந்து டேட்டா வந்து எப்படி வந்து வாங்கி பேஜினேஷன்ஸில் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான் நேற்று வந்து பார்த்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் வந்து 10 ரெக்கார்ட்ஸ் ஷோ பண்ணுற மாதிரி, நெக்ஸ்ட் பேஜை வந்து கிளிக் பண்ணுறப்ப அடுத்தடுத்த 10 வந்து ஷோ பண்ணுற மாதிரி. ஸோ இதான் வந்து நேற்றுக்கு வந்து பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம பேசிக்காக பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு பேக்எண்ட்லேருந்து டேட்டா வந்து நமக்கு ஒரு 100 டேட்டாஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம எதையுமே வந்து டிஸ்பிளே பண்ண போகிறது கிடையாது. ஸோ யூசர்லேருந்து வந்து இன்புட் வந்து கேட்க போகிறோம். அவங்க ஏதாவது வந்து டைப் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைப் பண்ணது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும்னு கிடையாது. எது வந்து ரிலவெண்ட்டாக இருக்கும். இப்போ ஏபின்னு டைப் பண்ணுறாங்க அப்படின்னா ஏபின்ற வேர்டு வந்து எந்தெந்த டைட்டில்ஸ் எல்லாமே இருக்கோ அந்த டைட்டில்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபெச் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அதான் வந்து இன்னைக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஜஸ்ட் வந்து நேற்று பார்த்த மாதிரி ஒரு இன்புட் டேக் வந்து வச்சுக்கிறேன். இதில் தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா யூசர் வந்து டைப் பண்ண போகிறாங்க. டைப் பண்ணிவிட்டு அவங்க வந்து எப்போ வந்து இந்த பட்டன் சர்ச்ன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுறாங்களோ அப்போ வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து இன்றைக்கி வந்து எப்படின்றத பார்க்க போகிறது. அதுக்கு நம்ம பேசிக்காக நேற்று பார்த்த அதே ஃபெச் கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் இந்த பார்ட் வந்து அப்படியே தான் வரப்போகுது. இந்த லைன் டாட் தென். ஓகே, ஸோ இந்த பார்ட் வந்து அப்படியே தான் வரப்போகுது. கன்சோல் டாட் லாக்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெஸ் அப்படின்றத பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் நம்மளோட HTML பேஜில். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அரேயில் வந்து 100 வேல்யூஸ் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அது வந்து இனிஷியலாக எம்டியாக இருக்கணும். நமக்கு இந்த ரெஸ் அப்படின்றதுல என்ன வருதோ அதை எடுத்துகிட்டு போய் இந்த ரெஸ்பான்ஸ் அப்படின்ற வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு ஆன் லோட் ஆகுறப்ப நமக்கு இந்த அரேலேருந்து என்னென்ன வேல்யூஸ் வந்து நமக்கு ஏபிஐலேருந்து என்னென்ன வேல்யூஸ் வருதோ அது எல்லாமே இந்த அரேயில் வந்து நமக்கு வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா யூசர் டைப் பண்ணுறதை வந்து நம்ம வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா லெட் சர்ச் ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்து எம்டியாக வச்சுக்கிறேன். இப்போ யூசர் டைப் பண்ணுறதை வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஈவெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆன் சேஞ்ச் அப்படின்ற ஈவெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்பயுமே ஈவெண்ட்டை வந்து கூப்பிட்றப்ப நம்ம யாரை கால் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ பேசிக்காக நம்ம வந்து சேஞ்ச் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வைப்போம். இங்கே வந்து நம்ம என்டையர் இந்த இன்புட் டேக்கே வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். இதான் வந்து எப்படி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தது. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட சர்ச் ஸ்ட்ரிங் அப்படின்றதுல எனக்கு இந்த ஃபங்க்ஷன்லேருந்து என்ன வருதோ யூசர் வந்து இங்கே என்ன டைப் பண்ணுறாங்களோ அதை வந்து நான் அந்த சர்ச் ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ இதான் இதுக்குள்ளே வந்து நடக்க போகுது. எப்போ வந்து எனக்கு யூசர் வந்து இந்த சர்ச் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுறாங்களோ ஆன் கிளிக்கில் நான் வந்து சர்ச்ன்னு சொல்லி ஒரு மெத்தடை வந்து கால் பண்ணுறேன். இந்த மெத்தட் என்ன பண்ணுவோம் அப்படின்றத நம்ம கீழே வந்து எழுதணும். ஓகே, ஸோ இதை எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சர்ச் பண்ணுறப்ப அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த D1 அப்படின்ற டிபுக்குள்ளே தான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேசிக்காக வந்து அரேயில் வந்து ஐட்ரேஷன் மெத்தட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு பெரிய அரேயில் வந்து நிறையா வேல்யூஸ் இருக்குது. நான் கொடுக்குற வேல்யூக்கு மேட்ச் ஆகிற எலமெண்ட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஐட்ரேஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும். அரேயோட ஐட்ரேஷன் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். அதில் வந்து நம்ம கொடுக்குற வேல்யூக்கு மேட்ச் ஆகிற எலமெண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுக்கணும் அப்படின்னா என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம். மேட்ச்ன்றது அரே ஐட்ரேஷன் மெத்தடே கிடையாது, ஸ்ட்ரிங்கோட இன்பில்ட் மெத்தட். அரேயோட ஐட்ரேஷன் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்கு? அது அரேயோட ஐட்ரேஷன் மெத்தட்ஸே கிடையாது, அது எல்லாமே அரே மெத்தட்ஸ். நீங்க சொல்றது எல்லாமே அரேயோட ஐட்ரேஷன் மெத்தட்ஸ்னு சொல்லி செப்பரேட்டா எடுத்துருக்கேன்.
அரே ஐட்ரேஷன் மெத்தட்ஸ்னு என்ன எழுதியிருக்கீங்க? ஓகே, உங்களோட சாய்ஸ் அதுக்கு மேலே. ஏன்னா எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டீங்க, நோட்ஸுமே யாருமே எடுக்கிறீங்களான்னு தெரில டெய்லியுமே. ஸோ நான் செப்பரேட்டாக தான் எடுத்தேன். அதில் அவுட்புட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணியிருக்கீங்க, எப்படி ஷேர் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. அதுலேயுமே ஃபில்டர்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற கண்டிஷனுக்கு எந்தெந்த வேல்யூஸ் மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் உங்களுக்கு செப்பரேட்டாக எடுக்கும். ஃபைண்ட் அப்படின்றது எந்த கண்டிஷன் மேட்ச் ஆகுதோ அதில் ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும்தான் எடுக்கும். ஸோ இதான் வந்து ஃபில்டருக்கும் ஃபைண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த அரேயில் வந்து நமக்கு 100 வேல்யூமே ஸ்டோர் ஆகிருக்கு. அங்கே நம்ம யூசர் வந்து என்ன டைப் பண்ணுறாங்களோ அந்த வேல்யூ மட்டும் அந்த அரேலேருந்து வந்து ஃபைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதான் வந்து ஃபில்டர் அப்படின்ற மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட் filtered response filter அப்படின்ற மெத்தட்ல இதுல இருக்கிற டைட்டில் வந்து யூசர் கொடுக்குற வேல்யூக்கு வந்து ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அதோட அரேஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் டைப் பண்ணிட்டு இதை வந்து நான் கன்சோல் பண்ணி பார்க்குறேன். இதில் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் QU அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு சர்ச்ன்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு 63 ரெஸ்பான்ஸ் மட்டும் வந்து ஃபில்டர் ஆகி வந்துருக்கு. 100லேருந்து எனக்கு 63 மட்டும் ஃபில்டர் ஆகிருக்கு. இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைட்டில் அப்படின்றதுல கண்டிப்பாக இந்த QU அப்படின்றது இருக்கும். எல்லாத்துலேயுமே வந்து இந்த QUன்றது கண்டிப்பாக இருக்கும், ஏதோ ஒரு பிளேஸில் இருக்கும். ஸோ அதனால தான் அது மட்டும் நமக்கு வந்து ஃபில்டர் ஆகி வந்திருக்கு. ஸோ அப்போ ஒரு பெரிய அரேலேருந்து யூசர் டைப் பண்ணுறதை மட்டும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி அரேவாக ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்ட் மூலிமா ptags கிரியேட் பண்ணி அந்த ptags வந்து இந்த டிவுக்குள்ள வச்சா போதும். ஸோ ஒரு புது ptag வந்து கிரியேட் பண்ணுறேன். நியூ ptag ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட்ல ஒரு புது ptag வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த புது ptagல டெக்ஸ்ட்டில் வந்து என்ன எழுத போகிறேன் அப்படின்னா, இந்த டைட்டில்ன்றதை எழுதிட்டு என்னோட D1 அப்படின்றதுக்குள்ள இந்த ptag வந்து வைக்க போகிறேன். ஸோ இப்போ இனிஷியலாக வந்து எதுவுமே இருக்காது. இப்போ நான் QU அப்படின்னு வந்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு வந்து கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு உண்டான ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் மட்டும் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை என்டையர் வேர்டே கொடுக்குறேன். இந்த என்டையர் வேர்டே இங்கே வந்து இந்த டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து இங்கே கீழே தான் வந்து வருது, இதில் கீழே தான் வந்து டீட்டெயில்ஸ் வந்து வருது. ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து ஏன் வந்து இந்த ஃபஸ்ட் டைம் டைப் பண்ணுறப்பே வரல, இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சர்ச் டைப் பண்ணுறோன்னா அது மட்டும்தான் வருது. ஆனால் இனிஷியலாக லோட் ஆகிறப்ப QUன்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்குறோம். ஸோ இவ்வளோ இது வருது. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா இந்த மேலே இருக்கிறது வந்து போக மாட்டுது. ஸோ அது போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டிவ் டேகை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு புது டிவ் டேக் வந்து கிரியேட் பண்ணணும். நீங்கள் இங்கே ஒரு டிவ் வச்சுருக்கீங்க, ஃபஸ்ட்டு வாட்டி சர்ச் பண்ணுறப்ப எல்லா ptagகையும் எடுத்து இந்த டிவுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுறீங்க. செகண்ட் வாட்டி சர்ச் பண்ணுறப்ப என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லா ptagகையும் எடுத்து ஆல்ரெடி இருக்கிற ptag மேலேயே தான் வந்து நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணுறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த 10ஓடய சேர்த்து அடுத்த 20 வந்து இன்சர்ட் பண்ணுறீங்க. பட் சர்ச்ன்றது அப்படி ஒர்க் ஆகாது. ஸோ எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ரிலவெண்ட்டான டீட்டெயில்ஸ் வரும். நெக்ஸ்ட் வாட்டி நீங்கள் கொடுத்துட்டு சர்ச் பண்ணுறப்ப அந்த சர்ச்சுக்கு என்ன ரிலவெண்ட் டீட்டெயில்ஸோ அது மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் வந்து இதில் இப்போதைக்கு லாஸ்ட் ஒன்று வந்து QUன்னு இருக்குது. இப்போ நான் சர்ச் பண்ணுறப்ப நான் கேட்ட வேர்டு மட்டும் வந்திருக்கீங்க. ஆனால் இது மட்டும்தான் வந்து இது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணியிருக்கணும். அது ஆனால் டெலீட் பண்ணுறதுக்கு பதிலாக அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா இதை மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இனிஷியலாக இந்த D1 அப்படின்றத ரிமூவ் பண்ணிவிட்டு D1குள்ளே இருக்கிற எல்லா ptagsஸையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி வந்து இந்த டிவ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ஒரு வாட்டியும் நீங்கள் இந்த சர்ச்ன்றதை சொல்கிறப்ப புது டிவ் தான் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ப்ரீவியஸாக என்ன டிவ் இருந்துச்சோ அந்த டிவை வந்து டெலீட் பண்ணிவிட்டு புது டிவ் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணிங்கன்னா தான் இந்த கண்டென்ட் எல்லாமே போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுற கண்டென்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஒரு வாட்டியும் நியூவாக வரும். ஸோ இந்த டாஸ்க் மட்டும் வந்து இப்போ நீங்கள் வந்து எப்படின்றத வந்து ட்ரை பண்ண போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நான் டிவ் வந்து எப்படி டெலீட் பண்ணுறது, நம்ம வியூலேருந்து எப்படி பிளாக் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்துருப்போம் அந்த குவிஸ் ஆப்பில். ஸோ இப்போ இது என்ன இஷ்யூ ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து QUன்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்குறேன் அப்படின்னா அது எல்லாமே ஃபில்டர் ஆகி எனக்கு என்னோட D1 அப்படின்றதுல அப்பண்ட் ஆகிடும். இப்போ நான் வேறு ஏதாவது ஃபில்டர் பண்ணுறப்ப இதுக்கு மேலேயே வந்து எல்லா பீடாக்ஸும் அப்பண்ட் ஆகிடுது. ஸோ அப்படி அப்பண்ட் ஆகாமல் இதுக்குள்ளே இருக்கிற எல்லா பீடாக்ஸும் ஃபஸ்ட்டு ரிமூவ் ஆகணும். ரிமூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்பண்ட் ஆகணும். ஸோ அந்த ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படின்றது மட்டும் இப்போ வந்து பார்க்க போகிறேன். ஸோ இப்போ ட்ரை பண்ணுங்கள் லேப்டாப் எடுத்து. அப்படி இல்லை அப்படின்னா நான் ஒரு 10-15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து சொல்கிறேன். ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பேசிக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா query selector all அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து டிவ்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளோ டிவ் இருக்கோ எல்லா டிவ்வையும் எடுத்து கொடுக்கும். ஸோ P-tagன்னு கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ P-tags இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்கும். ஸோ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா என்னோட P-tags எல்லாமே வந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த document.query selector all P அப்படின்றது என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னோட P-tags எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்கும். அதில் இருக்கிற ஒரு P-tag நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சர்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக எத்தனை P-tags இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து இங்கே ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அதான் வந்து இங்கே நடந்திருக்கிறது. இப்போ இனிஷியலாக லோட் பண்ணிவிட்டு QU அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இவ்வளோ பேஜஸ் வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸாக்டாக இந்த வேர்டு வந்து எனக்கு சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் எல்லாமே போயிட்டு இப்போ இந்த கரண்ட்டாக என்ன இருக்கோ அது மட்டும் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதான் வந்து பேசிக்காக வந்து சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு ரிலவெண்ட்டாக என்ன இருக்கோ அது மட்டும் உங்களுக்கு வந்து வரும். ஸோ ESக்கு ரிலவெண்ட்டாக எதுவுமே இல்லை. இப்போ இதை கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிறது மட்டும் வரும். ஸோ QUக்கு அப்புறம் I இருக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா QUI இருக்குது, இங்கேயும் வந்து QUI இருக்குது. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற வேர்ட்ஸ் மட்டும் வரும். ஸோ இதான் வந்து சர்ச்சிங் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பேஜினேஷன் அண்ட் சர்ச்சிங் தான் ஃப்ரண்ட் எண்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் இதான் வந்து 2 பேசிக் திங் இதில். ஸோ இது இல்லாமல் ஈவென்ட் பப்ளிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஈவென்ட் பப்ளிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நார்மலாக வந்து ஒரு டிவ் டேக் D2 அப்படின்னு சொல்லி ஒரு டிவ் டேக் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த D2க்குள்ள ஒரு பட்டன் வந்து வைக்கிறேன். இன்சைட் டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து வைக்கிறேன். ஸோ எனக்கு எப்போல்லாம் வந்து நான் இந்த இன்சைட் டிவ் அப்படின்ற பட்டனை வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேனோ அப்போல்லாம் எனக்கு இந்த இன்சைட் டிவுக்கு நான் வந்து என்ன ஆன் கிளிக் பண்ணால் என்ன ஃபங்க்ஷன் கால் பண்ணணும்னு வச்சுருக்கேனோ அது மட்டும் தான் எனக்கு கால் ஆகும். ஸோ நான் டிவ்வை கிளிக் பண்ணுறப்ப டிவுக்கு என்ன ஃபங்க்ஷன் வச்சுருக்கேனோ அது மட்டும் தான் கால் ஆகும். ஸோ இப்போ நான் பட்டனுக்கும் வந்து ஒரு ஆன் கிளிக் வந்து வச்சுருக்கேன், இந்த டிவுக்கும் வந்து ஒரு ஆன் கிளிக் பட்டன் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த டிவுக்கும் வந்து ஆன் கிளிக் வச்சுருக்கேன். இது வந்து டிவ் சேஞ்ச் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கு பேர் வந்து பட்டன் சேஞ்ச் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு எப்போல்லாம் பட்டனை கிளிக் பண்ணுறனோ அப்போ பட்டன் சேஞ்சுக்குள்ளே எழுதியிருக்கிற கோடு மட்டும்தான் எனக்கு வந்து ரன் ஆகணும். எப்போல்லாம் டிவை கிளிக் பண்ணுறனோ டிவுக்குள்ளே இருக்கிற கோடு மட்டும் தான் ரன் ஆகும். அதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இப்போ ஸ்கிரிப்ட் டேக்கில் ஃபங்க்ஷன் பட்டன் சேஞ்ச். ஸோ console.logல ஜஸ்ட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பட்டன் வாஸ் கிளிக்ட் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இதே வந்து இந்த div changeன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டு இங்கே வந்து div was clicked அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ கன்சோல் இங்கே இருக்கு. ஸோ கன்சோலை வந்து கிளியர் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து டிவ்வை கிளிக் பண்ணுறேன். டிவ்ன்றது பட்டனை கிளிக் பண்ணாமல் அந்த இடத்த வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா div was clickedன்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே, இப்போ அதை delete பண்ணிவிட்டு இப்போ பட்டனை மட்டும்தான் நான் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் பண்ணுறப்ப எனக்கு அவுட்புட் என்ன வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் கிளிக்டுன்ற ஃபங்க்ஷனும் கால் ஆகுது, div கிளிக்டுன்ற ஃபங்க்ஷனும் கால் ஆகுது. ஸோ இதுதான் வந்து என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா ஈவென்ட் பப்ளிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது ஒரு பெரிய எலமெண்ட்டுக்குள்ள ஒரு சின்ன எலமெண்ட் இருக்குது அப்படின்னா
நம்ம பெரிய எலமெண்ட்டை கிளிக் பண்ணுறப்பே ஆட்டோமேட்டிக்காக சின்ன எலமெண்ட்டை கிளிக் பண்ணுறப்பே ஆட்டோமேட்டிக்காக பெரிய எலமெண்ட்ஸில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கால் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஈவென்ட் பப்ளிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது எப்படி நான் ப்ரிவென்ட் பண்ணுறது? நான் பட்டனை கிளிக் பண்ணால் பட்டன் மட்டும்தான் எனக்கு வந்து கால் ஆகணும், மற்ற எதுவுமே வந்து எனக்கு ஒர்க் ஆகக்கூடாது. அது வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பட்டனை கிளிக் பண்ணுறப்ப ஈவென்ட் டாட் ஸ்டாப் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நான் போயிட்டு இந்த பட்டனை மட்டும் கிளிக் பண்ணுறேன். ஸோ போய் பார்த்தீங்க அப்படின்னா டிப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ட்ரிகர் ஆகாது. ஸோ நார்மலாக வந்து இந்த ஈவென்ட் டாட் ஸ்டாப் ப்ரொபகேஷன் யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களோட பட்டனை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு பேரண்ட்ல இருக்கிறதும் கால் ஆகுறது பேர் வந்து ஈவென்ட் பப்ளிங் அப்படின்னு சொல்றது. அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவென்ட் டாட் ஸ்டாப் ப்ரொபகேஷன் அப்படின்ற டேர்ம் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பட்டனை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த பட்டன்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும். தேவையில்லாமல் மேலே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கால் ஆகாது. ஸோ இதான் வந்து ஈவென்ட் பப்ளிங்க்கும் ஸ்டாப் ப்ரொபகேஷனுக்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றதுக்கான மீனிங். பப்ளிங் அப்படின்றது வந்து ஆக்ட் ஆகிறது, ப்ரொபகேஷன் அப்படின்றது வந்து அதை ஸ்டாப் பண்ணுறது. ஸோ இதான் வந்து ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து எனக்கு செட் டைம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு செட் இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா, எவ்ரி 2 செகண்ட்ஸ் இல்லை நம்ம எவ்வளோ 1 செகண்ட் கொடுத்தோம் அப்படின்னா எவ்ரி 1 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்கிற கோடு வந்து எனக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மேலே வந்து ஒரு p tag கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஐடி வந்து டைம் அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன். கீழே செட் இன்டர்வல்ல எவ்ரி 1 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து எனக்கு வந்து மேலே வந்து லெட் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சுருக்கேன். இனிஷியலாக 0வாக இருக்கணும். எனக்கு எவ்ரி 1 செகண்ட்ஸ் ஒன்ஸ் என்ன ஆகணும் அப்படின்னா இந்த ஐடி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு என்னோட அந்த டைம் அப்படின்ற p tagல வந்து இது வந்து இன்சர்ட் ஆகணும். டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடியில் டைம் அப்படின்ற p tagல எனக்கு இந்த ஐடின்றது வந்து இன்சர்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி 1 செகண்ட்ஸ் ஒன்ஸ் என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து டைம் வந்து ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஸோ இப்போ இந்த டைமை நம்ம ப்ரீவியஸாக வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் பார்க்குறப்ப Ctrl+C கொடுத்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஆனால் இது வந்து HTML-ஆக இருக்கிறதுனால இந்த டைம் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அப்படி ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பட்டன் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஸ்டாப் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் கிரியேட் பண்ணுறோம். இதுக்குள்ள ஆன் கிளிக் பண்ணுறப்ப ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். இந்த என்டையர் செட் இன்டர்வலே ஒரு வேரியபிளில் வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போல்லாம் வந்து எனக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணுறாங்களோ அப்போ இந்த ஸ்டாப் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஃபங்க்ஷன் ஸ்டாப். இதுக்குள்ளே நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும் அப்படின்னா கிளியர் இன்டர்வல் உங்களோட அந்த இன்டர்வலோட பேர் இதை மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இப்போ இனிஷியலாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப்னு கொடுக்குறப்ப இது மேலே போயிட்டே இருக்கு. இப்போ நான் வந்து 10 வரப்போ வந்து ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம் வந்து ஓடாது. ஸோ இதான் வந்து எப்படி வந்து ஒரு டைம் அப்படின்றத வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணிக்கிட்டே எப்படி வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இந்த செட் இன்டர்வல் வந்து நம்ம கோர் ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கீழே கன்சோலில் பிரிண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் Ctrl+C கொடுத்தா தான் ஸ்டாப் ஆகும். ஆனால் இதே வந்து நமக்கு ஒரு பட்டன் வச்சு நம்ம வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா இந்த கிளியர் இன்டர்வல் அப்படின்றத வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் எப்போ வந்து இந்த ஸ்டாப் பண்ணுற ஃபங்க்ஷன் கால் ஆகும் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்ப கால் ஆகும். ஸோ பட்டனை கிளிக் பண்ணுறப்ப இந்த இன்டர்வல் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிடும். ஸோ இதான் வந்து இந்த பேசிக்காக வந்து ஸ்டாப் வந்து எப்படி ஒர்க் ஆகும், ஒரு டைம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம எப்படி வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றதுக்கான வே. 6லேயே வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இது இல்லாமல் ஸோ ஈவென்ட் ப்ரொபகேஷன்னா என்ன, ஈவென்ட் பப்ளிங்னா என்னன்னு பார்த்துருந்தோம். டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல், ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல் பார்த்துருந்தோம். ஃபெச் கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பேக் எண்டோட எப்படி வந்து இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். சர்ச் பண்ணுறது எப்படின்னு வந்து பார்த்துருந்தோம். ஷார்ட்மே வந்து நீங்கள் வந்து அதாவது ஃபில்டர் பண்ணுறதும் சர்ச் பண்ணுறதும் வந்து சேம் தான். ஸோ நீங்கள் சர்ச் அதாவது யூசர் வந்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுறப்ப நம்ம ஒரு பெரிய 100 டேட்டாலேருந்து 100 டேட்டாவை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுப்போம். ஸோ இது வந்து சேம் தான்.
நெக்ஸ்ட் இருக்கிறது தான் அந்த ஜேசன் அண்ட் ஜேக்வரி அப்படின்றது. இது ரெண்டும் வந்து உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் கான்செப்ட். பட் இருந்தாலும் வந்து நான் வந்து இந்த இதுலேயே வந்து அது என்ன பண்ணும் அப்படின்றத வந்து சொல்கிறேன். ஸோ நார்மலாக வந்து ஜேசன் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு வேரியபிள் எஸ்டிஆர் ஈக்குவல் டு ஒரு டபுள் கோட்ஸ்குள்ள எனக்கு வந்து நேம் கோலன் ஜேஎஸ் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ஆப்ஜெக்டா ஸ்ட்ரிங்கான்னு கேட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஸ்ட்ரிங்குன்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னா டபுள் கோட்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு தான். இப்போ இது மாதிரி ஸ்ட்ரிங்காக இருக்கிறப்ப நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா எஸ்டிஆர் டாட் நேம் அப்படின்னு சொல்லி நம்மளால எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம டாட் வச்சுனா எடுக்க முடியாது. ஸோ அப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் இருக்கு, ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் இருக்கு அப்படின்னா அது எப்படி வந்து ஒரிஜினல் ஆப்ஜெக்டாக மாற்றுறது அப்படின்னா கேபிட்டல் ஜேசன் டாட் பார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இதில் வந்துட்டு எஸ்டிஆர் அப்படின்றத வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஜேசனாக மாறிடும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாட் நேம்னு கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த பார்ஸ்ன்றது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் இருக்கிற ஸ்ட்ரிங்கை ஒரிஜினல் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டு ஒரிஜினல் ஆப்ஜெக்ட். இதுக்கு தான் வந்து என்ன யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்ஸ்ன்றது வந்து யூஸ் ஆகும். இது அப்படியே வந்து ரிவர்ஸ், ஒரு ரியல் ஆப்ஜெக்டாக இருக்கிறத எப்படி வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்ட்ரிங்கிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ ஒரு ரியல் ஆப்ஜெக்ட் அப்படின்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா லெட், இதான் வந்து ஒரு ரியல் ஆப்ஜெக்ட். இதை வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணாமல் ஸ்ட்ரிங்காக மாற்றணும் அப்படின்னா ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்டை வந்து மாற்றணுமோ அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங்காக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம வந்து பார்ஸ் பண்ணுவோம். ஸோ பார்ஸ் பண்ணுறப்ப ஸ்ட்ரிங்லேருந்து ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகும். ஸ்ட்ரிங்கிஃபைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்லேருந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகும். இதான் வந்து அது ரெண்டுத்துக்கான கன்வர்ஷன். ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் டு ஸ்ட்ரிங், ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்காக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இதான் வந்து ஜேசனுக்குள்ளே இருக்கிற ரெண்டு மெத்தட்ஸ். கேபிட்டல் ஜேசன் எல்லாமே, ஸோ ஸ்மாலில் கொடுத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து ஜேக்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ ஜேக்வரி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக வந்து பூட்ஸ்ட்ராப் அப்படின்றது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சிஎஸ்எஸ்ல நம்ம மேனுவலாக பண்ணுற ஸ்டைல்ஸ் எல்லாமே அங்கே ஆட்டோமேட்டிக்காக பண்ணி வச்சுருப்பாங்க. காம்பனண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம என்ன மேஜராக பார்த்துருந்தோம் அப்படின்னா பூட்ஸ்ட்ராப் அப்படின்றது வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு வாட்டியும் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் அப்படின்னு எடுக்கிறதுக்கு பதிலாக அதை வந்து ஷார்ட்டாக வந்து எப்படி மாற்றுறது அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுறது தான் ஜேக்வரி அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த ஜேக்வரி யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அவங்களோட லிங்க்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம பேஜில் வந்து நம்ம வந்து எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் டவுன்லோட் ஜேக்வரி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் லிங்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த லிங்கையும் ஸ்கிரிப்ட் டேக்ல இருக்கிற லிங்க்கு, நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று நார்மல் லிங்க் ஒன்று இருக்கும். இந்த லிங்க்னு ஒன்று இருக்கும். ஸோ இது இந்த பார்ட்டு தான் ஜேக்வரி யூஐ. இதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஜேக்வரி யூஐ அப்படின்றதுல இருக்கிற இந்த ரெண்டு லிங்கையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒன்று வந்து ஸ்கிரிப்ட் டேக் அப்படின்றனால கீழே பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன், இன்னொன்று வந்து லிங்க் டேக் அப்படின்றனால மேலே வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்களோட மெத்தட்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இவங்களோட மெத்தட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்மளோட ஸ்கிரிப்ட் டேக்குள்ள இது அவங்களோட ஸ்கிரிப்ட் டேக்கு, நார்மலாக நம்மளோட ஸ்கிரிப்ட் டேக்குள்ள $document.ready
ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளோட டாக்குமெண்ட் அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, நம்மளோட டேக்ஸ் எல்லாமே ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் இங்கே உள்ளே இருக்கிறது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ லெட்ஸே வந்து இந்த டைம் அப்படின்றத வந்து நான் வந்து ஹைட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம நார்மல் ஜாவா ஸ்கிரிப்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி டைம் அப்படின்னு சொல்லி எடுத்து அதுக்கப்புறம் தான் அதை வந்து ரிமூவ் பண்ணுவோம், இல்லை ஹைட் பண்ணுவோம். இங்கே அது மாதிரி பண்ண தேவையில்லை. டாலர் டபுள் கோட்ஸ்குள்ள ஹேஷ் டைம் டாட் ஹைட், அவ்வளோதான். ஸோ ஹைட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ இந்த பி டேக்ல வந்து நான் வந்து இந்த கண்டென்ட் எல்லாம் நான் கொடுக்க போறது இல்லை இப்போதைக்கு. ஓகே, ஸோ இனிஷியலாக வந்து அந்த பி டேக்ல எதுவுமே இல்லை. இப்போ அந்த பி டேக்ல வந்து நான் ஏதாவது கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னர் HTML கொடுக்க தேவையில்லை. டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஹலோ ஹலோ ஃப்ரம் jQuery ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அப்போ நம்ம நார்மல் ஜாவா ஸ்கிரிப்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு வாட்டி டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட்னு எடுக்கணும். ஆனால் இங்கே அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து டாலர் ஐடியா இருந்தால் ஹேஷு, கிளாஸாக இருந்தால் டாட்டு, அதுக்கப்புறம் ஐடியோட பேர், டெக்ஸ்ட் என்டர் பண்ணுறதுக்கு டாட் டெக்ஸ்ட்னு கொடுத்தா போதும். இப்போ இதே வந்து ஆல்ரெடி இருக்கிற டெக்ஸ்ட்டை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா வெறும் இங்கே டெக்ஸ்ட்னு மட்டும் கால் பண்ணால் போதும். ப்ராக்கெட்டுக்குள்ளே எதுவுமே கொடுக்கக்கூடாது. ப்ராக்கெட்டுக்குள்ளே எதுவும் கொடுக்குறீங்க அப்படின்னா அங்கே ஆல்ரெடி இருக்கிற டெக்ஸ்ட்டை போய் ஓவர் ரைட் பண்ணி விட்டுரும். ஸோ இதான் வந்து இந்த jQueryன்றது. இப்போ நீங்கள் வந்து மேலே போய் இந்த லிங்க் டேக்கையோ, இப்போ நான் இந்த லிங்க் டேக் வந்து கமெண்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இப்போ ரீலோட் பண்ணுவோம். லிங்க் டேக்கையும் இந்த ஸ்கிரிப்ட் டேக்கையும் கமெண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ கன்சோல் போய் பார்த்தீங்க அப்படின்னா டாலர் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. டாலர்னா அதுக்கு என்னன்னே தெரியல, நீங்கள் இங்கே டாலர்லாம் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு வந்து என்னன்னே தெரியலன்னு சொல்லுது. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த டாலர் அப்படின்றது நம்ம கிரியேட் பண்ணது கிடையாது. அந்த jQueryல அவங்க வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட்னு கொடுக்காதீங்க. எப்படி வந்து பூட்ஸ்ட்ராப்பில் அவங்க சொல்கிற கிளாஸை யூஸ் பண்ணாமல் நீங்கள் வேறு ஏதாவது கிளாஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைன் வராதோ, அதே மாதிரி தான் இங்கே ஸ்கிரிப்ட் டேக்கோ அந்த லிங்க் டேக்கோ இல்லாமல் நீங்கள் வந்து வேறு ஏதாவது கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர் அடிக்கும். ஸோ இந்த jQuery ஃபுல் அண்ட் ஃபுல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலில் என்னென்னலாம் பண்ணுவோமோ அது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த jQuery அப்படின்றது வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒன் ஆஃப் த லைப்ரரி. அதில் நம்ம வந்து கூகுள் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண லைப்ரரிஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் வெளியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வேறு பர்சன்ஸ் வந்து கிரியேட் பண்ணது இருக்குது. மைக்ரோசாஃப்டோடது இருக்குது. நான் வந்து கூகுளோட CDN வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு jQuery UIன்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து நார்மல் jQuery மொபைலு, jQuery UIன்னு இருக்கும். இதில் இருக்கிற இந்த ரெண்டுத்தையும் வந்து காப்பி பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து jQueries அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்துட்டு ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து சாஃப்ட்வேர் செட்டப்லாம் வந்து தேவைப்படும். நார்மலாக இந்த மாதிரி வெறும் ஒரு VS கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல் கிரியேட் பண்ணிலாம் பண்ண முடியாது. அதில் ஒரு சில லேப்டாப்ஸில் எரர் இருக்கும். அதனால் நாலுலேருந்து லேப்டாப்ஸ் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃப்ரேம் ஒர்க் வந்து இங்கே நம்ம பண்ண நீங்களும் வந்து சைமல்டேனியஸாக வந்து கூடவே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் ஏதாவது எரர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால் அதை செக் பண்ணிக்கணும்.